இந்த ஆர்சி காரங்க மட்டும் கையில கிடைச்சாங்க. இது சிஎஸ்ஐ காரங்க, இது பெந்தேகோஸ்துக்காரங்க. இது பெந்தேகோஸ்லயும் வெள்ளையும் போட்டுட்டு தான் சர்ச்சுக்கு போவேன்னு சொல்லுவாங்க பாருங்க. வெயிட் எங்க போறீங்க? ஆர்சி, சிஎஸ்ஐ, பெந்தேகோஸ். என்ன மச்சான் உடைக்கவே முடியல? பாத்தீங்களா, கிறிஸ்தவர்களாகிய நாம சேர்ந்து ஒரு மனமா இருக்கும் பொழுது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு கிறிஸ்தவனா என்று கேட்கிற கேள்வியை விட எந்த சர்ச்சுக்கு போறீங்கன்னு கேட்கிற கேள்விதான் அதிகமா இருக்கு. நம்ம ஊர்ல எந்த பக்கம் பார்த்தாலும் சர்ச்சஸை பார்க்கறது போல இங்க சவுதியில பார்க்க முடியாதுங்க. நாங்க ப்ரேயர் பண்ற இடத்துல ஆர்சி மக்கள் வருவாங்க, சிஎஸ்ஐ மக்கள் வருவாங்க, பெந்தேகோஸ்து மக்கள் வருவாங்க, ஏன் ஹிந்து மக்கள் கூட வந்து அவரை ஆவியோடும் உண்மையோடும், ஆமாங்க, முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு மனதோடும் இயேசப்பா எப்படி விரும்புகிறாரோ அப்படி நாங்கள் ஆராதிக்கிறோம். அந்த இடத்துல இந்த உலகத்தினால் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவருடைய பிரசன்னத்தையும் நாங்கள் உணர்கிறோம். இன்னைக்கு நாம லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணி பெரிய கோபுரங்களை கட்டுகிறோம், பெரிய சிலைகளை உண்டு பண்ணி வைக்கிறோம். பக்கத்தில் இருக்கிற சர்ச்சை காட்டிலும் ஏன் சர்ச்சை ரொம்ப அழகா இருக்கணும்னு என்னென்னமோ பண்றோம். இதெல்லாம் ஏசப்பா நம்ம கிட்ட கேட்டாரா? அவர் நம்முடைய இருதயத்தை கேட்டார். ஒரு மனதோடு ஆவியோடும் உண்மையோடும் அவரை ஆராதிக்க நமக்கு சொல்லி தந்தார். உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயத்தில் வாசமாய் இருப்பதை காட்டிலும் அவருடைய சாயலினால் உண்டாக்கப்பட்ட உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வாசம் பண்ண ஆசையா இருக்கிறார். எந்த சர்ச்சு முதல்ல வந்துச்சு, எந்த சர்ச்சு ரெண்டாவது வந்துச்சுன்னு இன்னைக்கு வாக்குவாதம் பண்ணுகிறோம். ஆனால் பைபிளில் திருவிவிலியத்தில் அப்போஸ்தலர்களால் நமக்கு சொல்லப்பட்ட பரிசுத்த அலங்காரத்தை விட்டுட்டு ஆலயத்தை எப்படி அலங்கரிப்பதுன்னு யோசிக்கிறோம். நாம தாங்க அவருடைய ஆலயமா இருக்கிறோம். நீங்க ஆர்சி சர்ச்சுக்கு போனாலும், சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போனாலும், பெந்தேகோஸ்து சர்ச்சுக்கு போனாலும் உங்களுடைய இருதயம் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயமா இல்லாவிட்டால் நீங்க ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க.